இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் அவரை ஆராதித்து அவர் சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் நேற்றைய தினத்தில் உங்களோடு பேசும்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் முச்சடியிலே மோசேக்கு தரிசனமானார். மோசேக்கு தரிசனமான பிறகு மோசே இடத்துல ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்கிறார். அதை குறித்து யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் யார்? ஆண்டவர் தன்னை ஆதாமின் தேவன் என்றோ, ஏவாளின் தேவன் என்றோ, நோவாவின் தேவன் என்றோ சொல்லவில்லை. இங்கே ஆண்டவர் தன்னை என்ன சொல்கிறார் பாருங்கள். மோசேக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் அவரிடத்திலே சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். I am the God of Abraham, I am the God of Isaac, and I am the God of Jacob. Hallelujah! எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பு நான் அதிகமாக செபிப்பேன். ஆண்டவரிடத்தில் ரொம்ப தாழ்மையோடு கேட்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற வருகிற மக்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லும் என்று கேட்ட பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னார். நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பெயரினால் அறியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! முட்செடியிலே மோசேக்கு தரிசனமாகி ஆண்டவர் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று முதலாவது சொல்கிறார். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் யார் என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால், ஒரு விக்கிரக வியாபாரியான தேராகின் மகன். விக்கிரகங்களை உண்டு பண்ணி விற்று கொண்டிருந்தவர். ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்திலே வாழ்ந்து வந்தவர். இவருக்கு ஆண்டவரை பற்றி யாரும் சொன்னதில்லை. இவருக்கு தெரிந்ததான வாய்ப்பும் இல்லை. நல்ல நாகரிகம் நிறைந்த ஒரு பட்டணம். பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. கல்விமான்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் எல்லாரும் விக்கிரகங்களை வணங்கி வந்திருக்கிறார்கள். இவருடைய தகப்பனோ விக்கிரகங்களை உண்டு பண்ணி விற்று கொண்டிருந்த ஒரு வியாபாரி, விக்கிரக வியாபாரி. ஆண்டவர் இவருக்கு தரிசனமாகிறார். இந்த ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, புறப்பட சொன்னவர் ஆபிரகாமின் தேவன் என்று நாம் அறிகிறோம். இந்த ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமை புறப்படுன்னு சொன்னவர். ஆபிரகாமை புறப்பட சொன்னார். நீ வாழும் இந்த தேசத்தை விட்டு புறப்படு என்று சொன்னவர். ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு காரணம், ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனார். ஆபிரகாமின் தேவன் என்று நம்முடைய தேவன் அறியப்படுவதற்கு ஒரு காரணம், Abraham was a man of obedience. அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக விளங்கினார். அவருக்கு முன்பின் அனுபவம் கிடையாது, பாரம்பரியம் எதுவும் இல்லை. முற்பிதாக்கள் யாரும் தேவனை சேவித்தவர்களாக இல்லை. இவர் விக்கிரகத்தை உண்டு பண்ணி விற்றுக் கொண்டிருந்த மனுஷனுடைய மகன். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அவருடைய இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு ஆண்டவர் காட்டும் தேசம் என்று சொல்லி புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா! ஆபிரகாமின் தேவன் இந்த ஆபிரகாமிடத்தில் புறப்பட்டு போய் என்று சொன்னார். இவர் புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா! ஆகவே தான் அவர் சொன்னது போல செயல்பட்டார் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று மோசேக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா! நம்ம கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய மேல் விலாசத்தை கூட வரநாட்களில் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா! அந்த ஆபிரகாமுடைய தேவன் என்று சொல்வதற்கு காரணம் அவர் கீழ்ப்படிந்து செயல்பட்டவர். ஏன் ஆதாம் அல்லவா ஆண்டவர் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார்? ஆதாம் அல்லவா முதல் மனிதன்? ஆதாமுடைய ராசியில் அல்லவா ஜீவ சுவாசத்தை ஊதினார்? அப்படி இருக்க ஏன் ஆண்டவர் நான் ஆதாமின் தேவன் என்று ஏன் சொல்லவில்லை என்றார்? He was a man of disobedience. Adam was a man of disobedience.
ஆதாம் கீழ்ப்படியாமை காட்டின மனுஷன். அந்த மனுஷனுடைய பேரை ஆண்டவர் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்த விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா இனி ஒரு நாட்களில் பிற்காலத்தில் ஆண்டவர் உங்களுடைய பெயரால் அறியப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பெயரை பின்வரும் சந்ததியிடத்தில் அறிமுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆபிரகாமின் தேவன் என்று அறியப்படுகிறாரே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் ஆசீர்வதிக்கிற தேவன். He is a God of blessing. பெரிய ஜாதி ஆக்குறவர், ஆசீர்வதிக்கிறவர், பேரை பெருமைப்படுத்துகிறவர், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல நாமும் கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால் ஆண்டவர் நம்முடைய பேர் விலாசத்தில் அறியப்படுவார். இந்த ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் யாரோ, எப்படிப்பட்டவரோ? அவர் அடிப்பாரோ, உதைப்பாரோ, சபிப்பாரோ, அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரோ, இரும்ப துரும்பாக்கிடுவாரோ, துரும்ப தூணாக்கிடுவாரோ? இல்லை. ஆபிரகாமின் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் பேரை பெருமைப்படுத்தினவர். ஆபிரகாமின் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் தான் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை. உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்கிற தேவன். ஆபிரகாமின் தேவனை நாமும் ஆராதித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தரிசனம் கொடுக்கிறவர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறவர். ஆபிரகாமின் தேவன் யார்? ஆபிரகாமின் தேவன் யார்? A God of vision. தரிசனம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்து ஆபிரகாமின் தேவன் தரிசனமாகி ஒன்னு சொல்ல மாட்டாரா? சொல்லுவார. He gave promise to Abraham. அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். He gave a promise. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வெகு தூரம் பிரயாணப்பட்டு ஒரு செழிப்பான இடத்துல வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்ததும் ஆண்டவர் சொல்கிறாரு, தரிசனம் கொடுக்கிறார். இந்த இடம்தான் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் தரிசனம் கொடுக்கிறவர். ஆபிரகாமின் தேவன் பிராமிஸ் பண்றவர், வாக்கு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிறவர். எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் மாறாதவர், வாக்கு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அடுத்து ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினால் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு ஆபிரகாமின் மனைவி சாராளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்ரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். 16 அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு காட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அன்பானவர்களே, இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் தாங்க முடியுமோ முடியாதோ சொல்ல தெரியவில்லை. ஒரு மனுஷனை விட்டு அவனுடைய மனைவியை மற்றவர்கள் பிரித்து இழுத்து கொண்டு போய் விடுகிறார்கள் என்றால் அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம், துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், வியாகுலப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் ஆபிரகாமின் தேவன், he was there to protect Abraham's wife Sarah. Hallelujah. ஆபிரகாமை விட்டு சாராளை பிரித்து இழுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, பார்வோனுடைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர் பியூட்டி. அவர் ரொம்ப அழகா இருந்தனால அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க தயவு காட்டினார்கள். She was separated from her husband. அவளை புருஷனை விட்டு பிரிச்சுட்டாங்க. இப்ப என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஆபிரகாமின் தேவன் அங்கே இடைபடுகிறார்.
செயல்படுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் அமைதியா இருக்கவில்லை. ஆபிரகாமின் தேவன் அவருடைய மனைவியை பத்திரமாய் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. He was there to protect his wife. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் அக்கறை உள்ளவர், கண்காணிக்கிறவர், கரிசனை உள்ளவர், பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. பராமரிக்கிறவர். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பங்களை பராமரிக்கிறார், தீமைக்கு விலக்கி ரட்சிக்கிறார். அந்த சாராளை யாரும் தொடாதபடிக்கு பார்வோருடைய வீட்டை ஆண்டவர் வாதையால் வாதித்தார். அவன் பயந்து போனான். ஓ மனைவியை அழைச்சிட்டு போன்னு விட்டுட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், தீமை அணுகாதபடி காக்கிறார். வேதனை வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் ஆண்டவரே இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் எவ்வளவு பெரிய தேவன். such a great God is. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறதா? I am glad to tell you this good news today. இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷமாய் சொல்கிறேன். ஆபிரகாமின் தேவன் அவருடைய மனைவியை பத்திரமாய் பாதுகாத்தவர். சில வேளைகளில் இளவயதுடைய புருஷன்மாருக்கு மனைவி விட்டுட்டு வேலைக்கு போறது கூட பயப்படுறாங்க, வெளிநாட்டுக்கு போறது கூட பயப்படுறாங்க. நீ எங்க அம்மா வீட்டுல இருந்துக்க, எங்க அப்பா வீட்டுல இருந்துக்க, நீ தனியா இருக்கிற எனக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் பயப்படுறாங்க. உண்மைதாங்க, உலகம் அப்படி மோசமா போயிட்டு இருக்குது. ஆனால் ஆபிரகாமின் தேவன் அவருடைய மனைவியை பத்திரமாய் பாதுகாத்தவர். உங்க மனைவிமாரையும் உங்க பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனை பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். நம்மை நம்முடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாக்கிறார். சில வேளையில நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய மனைவிமாரோ வெளியே எங்கேயாவது போயிட்டு ஆளை திரும்ப வரல, காடல்ல, நேரம் ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்க, எவ்வளவு அங்கலாய்க்கிறீங்க. என் மனைவி போனாப்புல காணல, ரொம்ப நேரம் ஆச்சுது, என் மகளை காணல, அப்படியெல்லாம் நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்கல்ல, இருக்கிறீங்க. ஆனால் ஆபிரகாமின் தேவன் பத்திரமாய் காக்கிறவர். ஹல்லேலூயா. யாரும் அணுக முடியாது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு ஆளும் தொட முடியாது. ஆபிரகாமின் தேவன் கண்காணிக்கிறார், பத்திரமாய் பாதுகாக்கிறார். You don't need to doubt the God of Abraham. ஆபிரகாமின் தேவனை நீ சந்தேகிக்க வேண்டாம். You need not doubt about your own wife. Hallelujah. மனைவிமாரை பற்றி நீங்க சந்தேகம் பண்ண. Hallelujah. Many husbands doubt their own husbands. Oh, I'm sorry, their own wives. நிறைய புருஷன்மார் மனைவிமாரை பற்றி ஒரு சந்தேகப்படுறாங்க. எங்க போனாலோ எங்க வந்தாலோ யாருக்கு தெரியும்? ஆபிரகாமின் தேவன் பத்திரமாய் பாதுகாக்கிறவர் தம்பி. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து ஆபிரகாமின் தேவன் யார் என்றால், இந்த 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், பிள்ளை கொடுக்கிறவர். பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயது ஆன பிறகும் பிள்ளை இல்லாம இருந்தது. அவருக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு 15:2, கர்த்தராய் ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதை என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கொடுமான அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, வயதாகிவிட்டது. அப்பொழுது ஆபிரகாம் நினைக்கிறார், அவருடைய வீட்டிலே பிறந்த அடிமையுடைய மகன், வேலைக்காரனுடைய மகன், தமஸ்கூரானாகிய எலியேசர் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான், இவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று அவர் நினைக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். ஆண்டவர் அப்படி அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பே உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான் என்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் வயதாய் இருந்தாலும் பிள்ளை கொடுத்தவர், குழந்தை பாக்கியம் கொடுத்தவர், அழகான ஒரு மகனை கொடுத்தவர்.
Beautiful son. Hallelujah. He was a handsome boy. அழகான ஒரு மகன், நல்ல சிரித்த முகம். ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். சிரித்த முகம், சீர்ண முகம் அல்ல, சிரித்த முகம். ஹல்லேலூயா. ஒரு அழகான மகனை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆபிரகாமின் தேவன். உங்களுக்கு யாருக்காவது அப்படி பாக்கி இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது குறை இருக்கா? உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாம, இந்த ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்களோ? ஆபிரகாமின் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், குழந்தை பாக்கியம் கொடுக்கிறவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆபிரகாமின் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? ஆபிரகாமின் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறீர்களா? He is there to bless you with your son. Hallelujah. ஆபிரகாமின் தேவன் அழகான மகனை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வின் குறையை நிறைவாக்குவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆபிரகாமின் தேவன். அதுக்கு பிறகு ஆபிரகாமின் தேவன் யார்? அவர் வேற என்ன செய்தார் ஆபிரகாமுக்கு? பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6 முதல் நாம் படிக்கும் பொழுது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்பா, ஆபிரகாமின் தேவன் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்கிறார். ஒரே ஒரு மகனை கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரவேல் தேசம் முழுவதில் நிறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாய் பலுக பண்ணுகிற தேவன். அது மட்டுமல்லாமல் ஜாதிகளை உண்டாக்குறவர். பல ஜாதி மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததியில் தோன்றினார்கள். மட்டுமல்லாமல் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். ஆபிரகாமின் சந்ததியிலே பல ராஜாக்கள் தோன்றினார்கள். சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமன் ராஜா, ரெகொபெயாம், இப்படி சொல்லி 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 கடைசியில் எந்த ராஜா தோன்றினார்? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா தோன்றினார் ஆபிரகாமின் சந்ததியில். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் பின் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய பின் சந்ததியில அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் தோன்றுவார்களா? தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. Do you believe it? I do believe it. நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பின் சந்ததியில், ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய பின் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உங்களுடைய பின் சந்ததியில் வேறானவர்கள் தோன்றுவார்கள், பலவித ஜனங்கள் தோன்றுவார்கள். உங்களுடைய பின் சந்ததியினர் இந்த பூமியில் அறியப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். தேவனுக்கு மகிமை. அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் தேவன் என்ன சொல்கிறார்? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நிச்சய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. நிச்சய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். உனக்கும் 8ஆம் வசனம், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நீ தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததியோடும் ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமின் தேவன், he is a God of covenant. உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. உங்களோடு உங்கள் சந்ததியோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்களும் உங்கள் பின் சந்ததியினரும் எனக்கு ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு முடிந்து விடவில்லை. ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிறேன், நான் உம்மை பின்பற்றுகிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் பிள்ளைங்க எப்படியோ, என்னுடைய பின் சந்ததியினர் எப்படி இருக்க போறாங்களோ எனக்கு தெரியல, பயமா இருக்கு, கவலையா இருக்குது, எனக்கு மன உளைச்சலா இருக்கு. யூ நீட் நாட் worry about it. நீங்களும் உங்கள் பின் சந்ததியினரும்
கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இது ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். He is a God of covenant. உடன்படிக்கையின் தேவன், ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதை குறித்து ஆச்சரியமா இருக்கிறதா? நானே அரைகுறையா எப்படியோ ஆண்டவரை தெரிஞ்சது போல இப்பதான் சில ஆண்டுகளாக சில மாதங்களாக பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறேன். ஆனா எனக்கு பின் சந்ததி, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் ஆண்டவரை பின்பற்றுவாங்களா? எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. You need not bother. You need not worry. Hallelujah. ஆபிரகாமின் தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நீங்களும் உங்கள் பின் சந்ததியினரும் அவரையே சேவிப்பீர்கள். ஆம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு இதெல்லாம் அறிந்து கொள்கிற வேளையில, இதெல்லாம் நான் நினைக்கிற வேளையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் மட்டுமல்ல, இருவரும் சந்ததியினரும் கர்த்தரே செய்ப்பார்கள். கர்த்தரே நித்திய பிதாவாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை நடத்தினவர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் பேர பிள்ளைகளை நடத்துவார். ஆம், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பின் சந்ததியினருக்கும் ஆண்டவர் தேவனாயிருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தேவன், ஆபிரகாமின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னவர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்தவர் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மேன்மையான நிலைமைக்கு உங்கள் பின் சந்ததியினர் வருவார்கள், உயர்வார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் பாக்கியவான்கள். யூ ஆர் பிளஸ்ட் பீப்பிள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அடுத்து மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. காட் ஆஃப் ஐசக். ஈசாக்கின் தேவன் என்று அறியப்படுகிறாரே, அது எப்படி? அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஈசாக்கிடத்தில் சொன்னது போல கேட்டிருக்கிறார். ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் சொன்னது போல கேட்டு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல ஈசாக்கும் சொன்னது போல கேட்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கு வேற எந்த சந்தேகம், எந்த குழப்பம் ஆண்டவரை பற்றி பண்ணவில்லை. அவருடைய எந்த குழப்பம் வரவில்லை. ஆமா, ஆண்டவர் சொன்னது போலதான் அவர் கேட்டிருக்கிறாரு. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆதியாகமத்தில் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் மரித்தபின், ஆதியாகமம் 25:11 ஆபிரகாம் மரித்தபின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமும் மட்டும்தான் ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க, எங்களை யார் ஆசீர்வதிக்கிறது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் ஒருவேளை முதல் தலைமுறையாக முதல் சந்ததியாக ஆண்டவரை சேவித்து வருகிறீர்கள் என்றால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் 2வது தலைமுறையாக ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆண்டவர் செய்து வருகிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எங்க அப்பா இருந்த காலத்துல எனக்கு எவ்வளவு செல்வம், செழிப்பு, வசதி, வாய்ப்பு, எனக்கு ஒரு பாரம் இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப அப்பா செத்து போயிட்டாங்களே, எனக்கு என்ன உண்டு? எனக்கு என்ன வழி உண்டு? வசதி உண்டு, வாய்ப்பு உண்டு? நான் எப்படி காலந்தல போறேன்? ஆபிரகாம் மரித்த பின் அவன் குமாரனாய் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. Sometimes your father must have been dead and gone, but the God of Isaac is there to bless you today. Hallelujah. ஒருவேளை உங்கள் தகப்பனோ தாயோ மரித்து போயிருக்கலாம்.
ஆனால் ஈசாக்கின் தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா! ஈசாக்கின் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்னும் ஜீவிக்கிறார். ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன். உங்க அப்பா செத்திருக்கலாம், உங்க அம்மா கூட செத்திருக்கலாம், உங்களுக்கு வயசு கூட ஆகியிருக்கலாம், ஆனாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! என்னையா உங்களைத்தான் the Lord says he is God of Isaac. ஈசாக்கின் தேவனவர், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர், பொய்யிரையாதவர், மாறாத தேவன். ஹல்லேலூயா! அடுத்து ஈசாக்கின் தேவன் யார் என்று கேட்டார். 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! ஈசாக்கின் தேவன் என்ன சொல்கிறார்? எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார், இந்த தேசத்திலே குடியிரு என்கிறார். God of Isaac is there to guide him. வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா! ஈசாக்கின் தேவன் சரியான பாதையில் நடத்துவார். போணுமா வேண்டாமா? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, நான் குடியிருக்கிற தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, ஆகார குறை உண்டாயிற்று. நான் எகிப்துக்கு போனால் அங்கே நைல் நதி பாய்கிறது, செழிப்பான தேசம், அங்கே போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் ஈசாக்கின் தேவன் சொல்கிறார், நீ போக வேண்டாம், இந்த தேசத்திலே குடியிரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாய் ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்றுவேன் என்கிறார். ஹல்லேலூயா! ஐயா, பஞ்சம் வந்து விட்டது, வறட்சி வந்து விட்டது, ஆகார குறை ஏற்பட்டு விட்டது. எங்கேயாவது பஞ்சம் பிழைக்க போகலாமா? மோவாப் தேசத்துக்கு போகலாமா? ஆந்திராவுக்கு போகலாமா? கேரளாவுக்கு போகலாமா என்று நீ குழப்பத்தில் இருக்க வேண்டாம். யூ நீட் நாட் கோ எனிவேர், ஸ்டே பேக் ஹியர். இங்கே தங்கிரு, இங்கே குடியிரு, உன்னை போஷிப்பேன் என்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா! பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கேயாவது போகக்கூடாதா? ஆண்டவர் உன்னை செவ்வையான பாதையில் நடத்துகிறவர். ஈசாக்கின் தேவன் சரியாய் நடத்துகிறவர், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். தரிசனம் ஆபிரகாமுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாரோ அதே போல தரிசனம் கொடுத்தவர். நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தரிசனம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் தரிசனம் தருகிறவர். ஹல்லேலூயா! நமக்கும் சபையான பாதையை காட்டுகிறவர். நமக்கு ஒரே தடுமாற்றம் தான், ஒரே குழப்பம் தான். இங்க குடியிருக்கவா, எங்கேயாவது போகவா, நம்ம எங்க போகலாம், அலைந்து தெரியாமல் நம்ம ஸ்டெடியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா! இங்கே இரு, எங்கேயும் போன்றான்னு தான் ஆண்டவர் சொன்னார். நான் உங்களை யாரையும் மனதிலே நினைத்துக் கொண்டு இங்கே இந்த செய்தியை சொல்ல வரவில்லை. கர்த்தர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஈசாக்கிட்ட சொன்னாரு, இந்த தேசத்தில் நீ இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அதுபோல அதை கேட்டு ஈசாக்கு எங்கும் போகவில்லை, அங்கே இருந்தார். அங்கே இருந்ததுனால ஈசாக்கின் தேவன் அவரை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார், அவரை ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா! 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். He became very great. Hallelujah! He became popular. He became famous. Hallelujah! ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன். ஈசாக்கிடத்தில் அங்கே இருந்து சொன்னார், இருந்தாரு. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! அவன் தேசத்தில் விதைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு 100-fold 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இருன்னா இருப்போம், போனா போவோம், ஆண்டவர் சொல்லதை செய்வோம். 100 மடங்கு
ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. Oh, he became very rich. Isaac was a rich man like his father. ஆபிரகாம் நல்ல செல்வந்தனா இருந்தது போல ஈசாக்கு ரொம்ப பணக்காரனாயிட்டார். ஆண்டவரை பின்பற்றுறவங்க எல்லாம் ஏழைகளாக, குடிசை வாழ் மக்களாக, வீட்டு வாரிய மக்களாக இருப்பார்களா? ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன், அது உண்மை. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஈசாக்கின் தேவனை பார்க்கிறீங்களா? நம்ம எல்லாம் எத்தனையோ சாமியெல்லாம் பின்பற்றி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அதை தொடச்சு கொண்டில்லை. இப்பொழுது நாம் ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் பின்பற்றி வருகிறோம். அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். You will become rich one day. You will become great. Hallelujah. Is it possible? Yes sir. அது அப்படி நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். ஆண்டவர் செய்வாரா? செய்வார். ஏனென்றால் நாம் ஈசாக்கின் தேவனை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன் தானே உங்கள் தேவன். கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யனாக்கின தேவன். அது மட்டுமல்ல, 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை படிக்கிற வேளையில இந்த ஈசாக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் அவருக்கு கொஞ்ச காலம் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கு. அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு மலடி, அவருடைய மனைவி மலடியா இருந்திருக்கிறாப்புல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாகி இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஈசாக்குடைய மனைவிடத்தில் கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 1 மகனை கொடுத்தார், ஆனால் ஈசாக்குக்கோ 2 மகனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 1 மகன், ஈசாக்கு கல்யாணம் பண்ணி அவருக்கு கொஞ்ச காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து இல்லையா? சமீபத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. நமத்தியில் ஊழியர் செய்து வந்து கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய மகனுக்கு 6 ஆண்டுகளுக்கு மேலாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் ஒரு அழகான ஆண்மகனை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. வருஷம் ஓடிக்கிட்டே போகுது, பிள்ளை இல்லையா ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? என்ன வைத்தியம் பார்ப்போம்? ஆடுகிற வைத்தியம் பார்ப்போமா? சித்த வைத்தியம் பார்க்கலாமா? ஆண்டவரே என்ன வைத்தியம்? ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டாம். இயேசுநாதர் வைத்தியத்தில் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 1, ஈசாக்குக்கு 2. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தை விட 2 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்து விட்டார். ஈசாக்கின் தேவன் வெட்டிப்பான ஆசீர்வாதம் தருகிறவர். ஹல்லேலூயா. 2 ஜாதிகள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து புறப்பட்டது. ஈசாக்கின் தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? தடுமாற்றம் இருக்கா? ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன் தானே? அப்படியானால் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் விளைச்சலை ஆசீர்வதிப்பார், உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் 1 பிள்ளை தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கோ 2 பிள்ளைகள். ஹல்லேலூயா. He was very happy. Isaac was very happy because he got 2 sons. 2 ஒரு கல்லில் 2 மாங்காய்னு சொல்றது போல ஒரே பிரசவத்தில் 2 ஆம்பளை பிள்ளைகளே ஈசாக்கின் மனைவி பெற்றெடுக்கிறாள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறது சந்தோஷம். ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் பெரியவர். ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்திருந்தார். ஆமா, ஆபிரகாமுக்கு 175 வருஷம் உயிரோடு இருக்கும்படி அருள் செய்தார். ஆபிரகாமின் தேவன் ஆமா நீடித்த ஆயுளை கொடுத்தார். ஆதியாகமம்
25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் புராணன் போய் மரித்து ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுளை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. உயிர் சீக்கிரம் போயிருமோன்னு பயப்படுறீங்களா? You are going to live long. ஹல்லேலூயா. 99 வருமா? 100 தாண்டுமா? 100 தாண்டவும் விரும்பினா 100 தாண்டும். ஹல்லேலூயா. 99 போதும்னா 99ல கூப்பிட்டுருவார். ஆபிரகாமுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்தவர் ஈசாக்குக்கு நீடித்த ஆயுளை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் நீடித்த ஆயுளா? ஈசாக்கு தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 175 வருடம், ஈசாக்குக்கோ ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 35ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். ஈசாக்கு விருத்தியாபியமும் பூர்ண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவு யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 175 வயது, சாகர வேளையில் 175 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். ஈசாக்குக்கு எத்தனை ஆண்டுகள்? 100. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க அப்பா 90 வயது வரை உயிரோடு இருந்தாங்க, நான் 75 80. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Come on, let me know it from you. என்ன நினைக்கிறீங்க? ஆபிரகாம் 180 ஆண்டுகள், அப்படிதானா? ஆபிரகாம் 180 ஆண்டுகளா? 175 ஆண்டுகள். ஈசாக்கு 5 வருஷம் கூட. ஹல்லேலூயா. So I am going to live, if the coming of the Lord delays, I am going to live up to 95 years. Hallelujah. Are you glad? உங்களுக்கு சந்தோஷமா? How about you? உங்களுக்கு சந்தோஷமா? ஆண்டவரே, இந்த பாஸ்டர் 95 வயசு வரை உயிரோடு இருக்க போறாரா? ஒன்னும் விட்டு கொடுக்க மாட்டாரா? நானும் எனக்குள்ளதெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமே, அவர் என்னை நடத்துவார், குறை ஏதும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் 175 வயசு, ஈசாக்கு 180 வருடங்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா 66 வயசுல எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா 85 வயது. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை விட 5 வருஷம் கூட கொடுத்தார். ஒருவேளை உங்க அப்பா உங்க அம்மா ஆண்டவர் அறியாதவங்களாக வயசு குறைஞ்சி செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கமான், ப்ளீஸ் லிசன் டு மீ. கவனியுங்கள். யாரும் தூங்கக்கூடாது என்பதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நீங்க இங்கதான் கவனிக்கணும். நீங்க கீழே அங்கேயே பார்த்துட்டு இருந்து அப்படி தரிசனம் காண்கிறீர்களா? எனக்கு இப்பொழுது தரிசனம் கிடைக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை விட 5 வருஷம் கூட வாழும்படி ஆசீர்வதித்தார். அப்படியானா ஜீவனுள்ள தேவனை பின்பற்றாமல் அறியாமல் உங்கள் முன்னோர்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் தகப்பன் வாழ்ந்து அவங்க 80 வயசு வரை வாழ்ந்துருந்தாங்க, இல்லை 85ன்னு சொன்னா உங்களுக்கு வயசு எத்தனையா வர நீங்க வாழ முடியும்? ஆட் 5 more. இன்னும் நான் என்ன விரும்புறேன்னா, புதிய பாடல இன்னும் 5 வயசு கூட சேர்த்துக்கலாம். உங்க அப்பா 80ல போயிருந்தாங்கன்னா 90 வயசு உங்களுக்கு போதுமா? போதும்னா ஆண்டவர் நடத்திடுவார். இல்லை இன்னும் 5 வேணும்னு தருவார். ஹல்லேலூயா. God is there to add your life. Hallelujah. ஈசாக்கின் தேவன் பெரியவர். With long life will he satisfy you. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நீடித்த ஆயுளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். ஆபிரகாமின் தேவன் 175 ஆண்டுகள் கொடுத்தார். ஈசாக்கின் தேவன் 5 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆண்டவரே, இந்த ஆண்டில் நான் போயிடுவேனோ, இந்த வியாதியில மறித்து விடுவேனோ? You are not going to die in the near future. நீங்க கொஞ்ச காலம் சாக போகல. You are going to live long. Hallelujah. உண்மையிலே அதை பற்றி சந்தோஷப்படுறவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. Hallelujah. ஆண்டவரே, நான் சீக்கிரம் போயிடணும். ஆண்டவரே, அழாதுங்க. ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணணும்னு கேளுங்க. உங்களுக்கு சில வேளையில வாழ்வின் வருத்தத்தினால, விரக்தியினால, வேதனையினால நான் செத்தும் போகிறேன் இல்லையேன்னு நீங்க மனசாப்படுவீங்க. நானும் அப்படி பல சந்தர்ப்பங்களில் மனசாப்பட்ட ஒரு ஆள் தான். சீக்கிரமாவது நம்ம போயிடணும், இங்க இருந்து என்ன சாதிக்க போறோம்,
நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு வேதனை, வருத்தம், துக்கமும் தான் பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு சில வேளைகளில் நீங்களும் காரணமாக இருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகள் எங்களோடு ஆராய்ச்சி வந்தும் எங்களை புரியாமல் நீங்களே சில வேளைகளில் சில வேலையை பண்ணுகிறீர்கள். அது மிகவும் வருத்தத்தையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப என்ன நினைக்க முடியும்? ஆண்டவரே, இவர்களோடு நம்ம காலம் தள்ளது போதுமே, நாங்கள் வந்து விடுகிறோம், உம்மண்டையில் நான் சேரட்டும்னு தான் சொல்லணும். ஆனால் ஆம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். பல விபத்துகள், பல வியாதிகள், சாகக்கூடிய சூழல்கள் எத்தனையோ வந்தது, இன்னமும் வைத்திருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுமே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஹல்லேலூயா! உங்களை காப்பார், நீடித்த ஆயுளை தருவார். உண்மையிலே சத்தியமா சொல்ல, எனக்கு வயசாயிட்டு, நான் சீக்கிரம் அப்பாவின் வீட்டுக்கு போகணும்னு மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுக்கு வேற எந்த விரக்தி இல்லை, நான் சந்தோஷமாய் அப்பா வீட்டுக்கு செல்ல ஆயத்தமாகி விட்டேன், போக விரும்புறேன், யாரா இருந்தா உங்க கையை வைத்தலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக மனப்பூர்வமா நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் 40 நாட்களுக்குள் உங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். அப்படி யாரா இருக்கிறீங்களா? Is there a person to say that you want to go to the Lord's feet? You want to go to His kingdom soon? ஆண்டவர் ராஜ்யத்தில் சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல இல்ல. Live for His glory. அவருடைய நாம மகிமைக்காய் வாழுங்கள். ஈசாக்கின் தேவன் ஆயுசின் வருஷங்களை கூட்டி கொடுத்தவர் உங்களுடைய ஆயுசின் வருஷங்களையும் நீட்டி தருவார். ஹல்லேலூயா! வியாதிகள் வரலாம், விரக்தியான சூழ்நிலை வரலாம், விபத்துகள் வரலாம், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் பிழைப்பீர்கள். ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி செய்து மகிமைப்பட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! ஈசாக்கின் தேவன் ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணின தேவன் உங்கள் ஆயுசின் வருஷங்களையும் அவர் பெருக பண்ணுவார். ஆண்டவரே, என்னெல்லாமோ வியாதிகள் பரவுறதப்பா, எனக்கு பயமா இருக்குது, என் பையனை பற்றி பயமா இருக்கு, என் பொண்ணை பற்றி பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவரே, நீங்க பயப்பட வேண்டாம். ஈசாக்கின் தேவன் ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா! உங்களுக்கு தீர்க்க ஆயுளை தந்தருவார். ஹல்லேலூயா! அடுத்து மோசேட்ட ஆண்டவர் சொன்னது, நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! அவர் யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, அவர் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவனா? அப்படி 3 பேருடைய தேவனா? உங்களுடைய அப்பா பேரையோ உங்க தாத்தா பேரையோ சொல்ல முடியல. ஆபிரகாம் முதல் தலைமுறை, ரைட்? ஆபிரகாமுடைய மகன். அடுத்து பேரன்தான் ஆபிரகாமுடைய பேரன்தான் யாக்கோபு. யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் இப்படி ஆண்டவர் ஆபிரகாமையும் சொல்றாரு, ஈசாக்கையும் சொல்றாரு, யாக்கோபையும் சொல்றாரு? அதுல ஒரு சில ரகசியங்கள் இருக்கிறது, அதுல சில உண்மைகள் இருக்கிறது. பாருங்கள், யாக்கோபின் தேவன் யாரு? அவர் என்ன செய்கிறவர்? அவர் என்ன செய்வார்? யாக்கோபின் தேவன் ஏமாத்திடுவாரா? யாக்கோபின் தேவன் என்ன செய்வாரு? யாக்கோபு தான் அண்ணையும் அப்பாவையும் ஏமாத்தினார். யாக்கோபின் தேவன் அவரை ஏமாற்றவே இல்லை. ஹல்லேலூயா! ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்கிறார், நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா! யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? யாக்கோபு தனிமையா படுத்திருக்கிறார். அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, அப்பா அம்மா வீட்டை விட்டு அவர் தன்னந்தனிமையாக புறப்பட்டு வருகிறார் தாய் மாமா வீட்டுக்கு. அப்பா சொல்லி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்பி விடுறாரு. இப்ப காட்டுல கிடக்கிறாரா? அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இறங்குறவர்களா இருக்கிறார்கள். வானத்தை தொடுகிறதாக ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேலாக நின்று சொல்கிறார்,
நானும் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ படித்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அன்றைக்கு அவர் படுத்திருந்த அந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றார். சில வேளைகள்ல சில ஆசீர்வாதம் உனக்கு தருவேன்னு சொல்றாரு வச்சுக்கிடுங்க. ஐயோ, அப்ப என் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையா? நான் உன்னை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொன்னார் உங்களை பார்த்து. அப்ப என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லையா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு இல்லையா? உனக்கு ஒரு நல்ல வீட்டை தருவேன் ஆண்டவர் சொன்னார். அப்ப என் பிள்ளைகளுக்கு வீடு இல்லாம போயிருமோ? அப்படியா? வாடகை வீட்டுல தான் அவங்க எல்லாம் வாழ போறாங்களா? இல்லை. உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். பூமியின் தூளை போல ஜெனரேஷன் சந்ததி. ஆபிரகாமுக்கு ஒரு மகன், ஈசாக்குக்கு 2 மகன்கள் 2 sons. யாக்கோபுக்கு எத்தனை மகன்கள்? 12 sons. ஹல்லேலூயா. இன்னும் 10 கூட. அப்பா, யாக்கோபுக்கு எத்தனை மகன்கள்? 12 மகன்கள். சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொன்னாரே. மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஹல்லேலூயா. You will spread over west, east, north and south. ஹல்லேலூயா. பரம்புவாய். உடைய சந்ததியினர் பரம்புவார்கள். நாங்க இதே இடத்துல தாங்க தலைமுறையா எங்க முன்னோர் காலத்திலே இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேற ஒரு அடி நிலம் கூட கிடைக்கல, ஒரு குழி நிலம் கூட இல்லை. ஏதோ இருந்த இடத்துல இருந்து காலத்தை ஓட்டிட்டாங்க எங்க முன்னோர்கள். நாங்க 5ஆம் தலைமுறையா இந்த வீட்டிலே இருந்து சாக போறோம். இல்லைங்க, யாக்கோபின் தேவன் சந்ததியை பலுகி பெருக பண்ணுகிறார். கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் பரம்புவாய், அதிகமான பிள்ளைகளை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருப்பேன்னு சொல்றார். யாக்கோபின் தேவன் சொல்கிறார், உன்னோட கூட இருப்பேன், நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், உன்னை மறுபடி கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. He is going to be with you all through your life. Wherever you are going, the Lord is going to be with you. Hallelujah. யாக்கோபின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் கூட இருக்கிறாரா? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நம்ம போற இடத்துல எல்லாம் கூட இருப்பாரா? நம்ம பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். மறுபடி பத்திரமா கொண்டு வருவார். கர்த்தரும் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபை பாதுகாத்த கர்த்தர். ஆண்டவரே, நான் போறப்பா, நான் வெளிநாட்டுக்கு போறேன், கப்பல்ல போறேன், ஏரோப்ளைன்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், நான் பத்திரமா போயிட்டு வந்துடணும்ப்பா, என்னை பாதுகாத்துக்கிடணும். யாக்கோபின் தேவன் என் துணையே என்றென்றும் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். நீ போற இடத்திலேயும் வர இடத்திலையும் கூட இருப்பார். உன்னுடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு பயமா இருக்கா? ஆண்டவரே, இந்த காலத்துல எங்க போயிட்டு எங்க வருவேன்னு யாருக்குமே சொல்ல முடியாதப்பா. நான் உத்தியோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாதான் கணக்கு, ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாதான் கணக்கா? ஊழியத்துக்கு போவேன், பத்திரமா திரும்ப வருவேன். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்மை காக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், யாக்கோபின் தேவன் சொல்கிறார், நீ எனக்கு பொருத்தனை உண்டு பண்ணின பெத்தேலிலே தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்க போகணும், என்ன செய்யணும் உள்ளதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்ம அப்படியே ஒருக்கா சொல்லிட்டு எங்கே விட்டுற மாட்டார். அவ்வப்போது நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். இங்கே போ, இப்படி செய், இப்படி செயல்படுன்னு யாக்கோபிட்ட சொன்னா பார்த்தீங்களா, அதுபோல் உங்களுக்கு சொல்லுவார். சங்கீதக்காரர் அதான் குறிப்பிடுறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார்ல. அதுபோல ஆண்டவர் அவ்வப்போது நீங்க எங்க போனோம், என்ன செய்யணும்னு உள்ளதை சொல்லுவார், உங்களுக்கு போதிப்பா. நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். ஆண்டவரே ஒரு சொப்பனம் காட்டும்,
சொப்பனம் ஒண்ணு இல்லை, ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுவாருங்க. ஆண்டவரே உங்களோட பேசுவான். ஆமா, ஆண்டவர் யாக்கோபிட்ட சொன்னாரு, நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நான், நீ போய் நீ அங்கே போன்னு சொல்றாரு. இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் தேசத்துக்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார். ஒரு இது அங்க போன்னு சொல்றார். இங்க வந்துட்டு இப்ப அவருக்கு தேசத்துக்கு போக சொல்றார். இவர் இப்ப எந்த தேசத்துல இருக்கிறாரு? இவருக்கு மாமனாருக்கு தேசத்துல இருக்கிறாரு. இப்ப மாமனாருக்கு வீட்டுல இருந்தது போதும், உன் சொந்த தேசத்துக்கே போன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. மாமனார் வீடு தான் தஞ்சம், மாமனார் வீட்டில் உள்ள வருமானம் தான் நம்ம காலத்துக்கு உதவும் இல்லை. யாக்கோபின் தேவன் நம்மை போஷிப்பார், பராமரிப்பார். நம்ம சொந்த தேசத்துக்கு போன்னு சொன்னார். உன்னுடைய இனத்தாரிடத்துக்கு போக சொன்னார். யாக்கோபிடத்தில் சொன்னார், உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் போகலாம். ஆண்டவரே, யாக்கோபிட்ட சொன்ன போல நானும் இன்னைக்கு பெட்டியை கட்டிட்டு போறேன். ஆண்டவர் நீங்க யாக்கோபு உங்கள்கிட்ட சொன்னாரானா நீங்கள் செய்யலாம், தவறில்லை. ஆண்டவர் சொல்லாததை வைத்துக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு. அந்தி யாக்கோபிடத்தில் சொன்னார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சுமார் 20 ஆண்டுகள் தாய்மாமனுடைய வீட்டிலே பண்ணை செய்து 2 பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டு மாமனாருடைய வைத்தறிச்சலையும் மச்சாமாருடைய வைத்தறிச்சலையும் சம்பாதிச்சுட்டார். இப்ப நாட்களை கடத்துறது மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே சொல்றார், நீ போப்பா, உனக்கு இனத்தாரிடத்துக்கு போ, நீ நல்லா இருப்ப, அங்க போய் சேருன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அம்மா, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு மனஸ்தாபமா இருக்குது, மன கஷ்டமா இருக்குது, நமக்கு இப்ப நல்ல உபசரணை இல்லை, நம்ம கவனிக்கிறாங்க இல்லை, நம்மகிட்ட வெறுப்பு காட்டுறாங்கன்னு சொன்னா யாக்கோபின் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விடுவார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு விசாலமான ஒரு பாதையை காண்பித்து விடுவார். நல்ல இடத்துக்கு, உங்க இடத்துக்கு நீங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்து விடுவார். ஹல்லேலூயா. அடுத்து யாக்கோபின் தேவன் யார் என்று கேட்டால், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், ஆதியாகமம் 46:27 படிக்கிற வேளையில அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு பிறந்த குழந்தைகள் மகன்கள் 12, ஒரு மகள். அடுத்து கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்தது. கானானிலே கொடிய பஞ்சம். ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறார். ஆண்டவர் போக சொல்கிறார். எகிப்திலே அதிபதியாக அங்கே யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பிடத்தில் வண்டிகள், சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது. யோசேப்பு அழைக்கிறார் தகப்பனை. ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று யாக்கோபு புறப்பட்டு போகிறார். புறப்படுற வேளையில எண்ணி பார்த்தா 70 பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனை பேர்? யாக்கோபு குடும்பம் 70 பேர். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு யாக்கோபின் சந்ததி என்னாச்சு? 70 பேர் போய் 17 பேரா முடிஞ்சிட்டாங்களா? 70 பேர் சுமார் 400 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் மக்களாக பெருகினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபின் சந்ததியை ஆசீர்வதித்து கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பும்படி செய்து விட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அவருடைய குடும்பத்தை பலுகி பெருக பண்ணிவிட்டார். அப்பா 70 பேர் ஆகிட்டாங்க. 12 பிள்ளைகள் யாக்கோபு குடும்பத்தில், கொஞ்சம் வேலைக்காரிகள் இல்லையா, 2 மனைவியில ஒரு மனைவி செத்து போச்சு, ராகேல் செத்து போயாச்சு. ரேயாள் இருக்கிறாப்புல 12 பையங்க, ஒரு பொண்ணு. இப்ப கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போறவள கணக்கு பார்த்தா அங்க 70 பேர் இருக்கிறாங்களாமே. ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆண்டவர் பலியை பெருக பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுது போல செய்கிறார். கேட்டீங்களா? ஆண்டவரே நாங்க போகணுமா? ஆண்டவர் போய் சொல்றாரா? உங்களை பலியை பெருக பண்ணி புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்து யாக்கோபின் தேவன் என்ன செய்கிறார்? 46:2-4 வரை படிக்கிறதில்ல, ஆண்டவர் இரவு வேளையிலே தரிசனம் கொடுக்கிறார். யாக்கோபுக்கும் தரிசனம் கொடுத்து கூப்பிடுறார். யாக்கோபே கூப்பிடுறார். அவன் இதோ அடியேன் என்று சொல்கிறான். நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், உன்னோடு கூட இருப்பேன், நீ திரும்ப வரப்பண்ணுவேன். யோசேப்பு கையால் உன் கண்களை மூடுவான். உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி யோசேப்போடு இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் அந்திய காலம் எகிப்திலே இருக்கும். யோசேப்பு தன்னுடைய கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்வின் முடிவு எப்படி இருக்குமோ, என்னை யார் கவனிப்பாங்களோ, யார் பராமரிப்பாங்களோ, எனக்கு எந்த பையன் பார்ப்பானோ, எந்த பொண்ணு கவனிக்குமோ, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாக்கோபின் தேவன். He is there to care for you. அவர் உன்னை கவனிப்பான். உன்னுடைய மகனை கொண்டோ, மகளை கொண்டோ, மருமகனை கொண்டோ, மருமகளை கொண்டோ பராமரிக்கும்படி செய்து விடுவான். கடைசி காலத்தில் நம்ம கொஞ்சம் கஞ்சியாவது காய்ச்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பிருந்து நம்ம காலத்தை ஓட்டி முடிச்சா போதுங்க. கடைசி காலத்தில் யாருக்கு கையிலாலும் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் கஞ்சி தான் கொடுப்பாங்க, நான் கஷ்டப்படாம எனக்கு உதவி செய்யணும் சுவாமின்னு கேட்குறீங்களா? யாக்கோபின் தேவன் என்ன சொல்கிறார்? எகிப்துக்கு நீ போ, உனக்கு கூட இருப்பேன், நீ மறுபடி திரும்ப வருவேன். யோசேப்பு தன்னுடைய கைகளால் உன்னுடைய கண்களை மூடுவான். ஹல்லேலூயா. உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தொங்க போறீங்களா? யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய கடைசி நாட்கள் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நான் கைவிடப்படுவதில்லை, ஆபத்துக்கு இறந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. என்னை யார் வச்சு பார்ப்பாங்களோ, யாரெல்லாம் கடைசியில் என் கண்ணை மூடுவாங்களோ, அப்படியா? உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குல்ல? உங்களுக்கு சிலருக்கு ரொம்ப கவலையா இருக்குது. உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, உங்க முகம் சொல்லுது. ஆமா, நீங்க சோகமா தான் இருக்கிறீங்க, ஆனா வேஷம் போட்டு காட்டிக்கிட்டுறீங்க. யூ ஆர் இன் டீப் சாரோ, யூ ஆர் வரியிங் அபவுட் யுவர் எண்ட். உங்களுடைய வாழ்வின் முடிவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுறீங்க. ஐ நெவர் வரி அபவுட் சச் திங்ஸ். அதுக்கு வயசு ஆகல, காலம் வரல, காலம் வந்தாலும் கவலையும் இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்களை பராமரித்தவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எகிப்துக்கு போ, யோசேப்புடைய கண்களை தன்னுடைய கைகளால் மூடுவான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை பற்றி அறிந்து கொண்டீர்களா? நாங்களும் பைபிள் படிச்சிருக்கோம், நீங்க பைபிள் படிச்சு எனக்கு தெரியும். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாது என்று நான் அறிவேன். இந்த சத்தியத்தை தேவாவியான உங்களுக்கு சொல்லும்படியாக தூண்டுதல் கொடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபை என்ன பண்ணார்? எகிப்து கொண்டு போனாரா? கொண்டு போய் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம்ல, சம்திங் வண்டர்ஃபுல் இஸ் தேர். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஜேக்கப் blessed Pharaoh. அப்படி ஒரு எவ்வளவு சந்தோஷமா ஆச்சரியமா இருக்குல்ல? யாக்கோபு யாரு? யாக்கோபு சாதாரண ஒரு மனுஷன் தான். அவங்களுக்கு தொழில் என்னது? ஆடி மேய்க்கிற தொழில். ராஜ பரம்பரையா இல்லை. ஆனா எகிப்துக்கு போன பிறகு பார்வோனுக்கு வீட்டில் உள்ள துணிமணி எல்லாம் துவைக்கிறதும், வீடை கூட்டுறதும், வீடை கழுவுறதும் அந்த வேலையா? சர்வன்ட் வேலையா? பார்வோனை ஆசீர்வதிக்கும்படியான பாக்கியம். ஹல்லேலூயா. பார்வோன் வந்து வர்றாரு, பார்வோனை ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு. He was exalted to that extent to bless the king of Egypt, Pharaoh. Hallelujah. யாக்கோபுடைய கடைசி காலம் எப்படி? Glorious. Hallelujah. மகிமை நிறைந்தது. யோசேப்பு அதிபதியா இருக்கிறான், பார்வோன் அழைக்கிறார். பாத்தீங்களா? நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நான் படிச்சிருக்கிறேன். ஆவியானவர் உரைக்கிறார். தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு யோசேப்பு போகிறான். அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தான். பார்வோன் அல்லவா ஆசீர்வதிக்கணும் யாக்கோபு? நோ சார், யாக்கோபு தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எகிப்தின் ராஜாவை ஆசீர்வதிக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி செய்வாரா? அப்படி செய்வார். யாக்கோபின் தேவன் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி எங்க வாழ்க்கையில செய்வாரா? God can do it in your life also. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைமை கிடைக்குமா? தேவன் செய்வார். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் வருவார்கள், பணிந்து கொள்வார்கள், ஆசீர்வதிங்கள் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வார். ஆண்டவர் செய்வாரா? செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் இல்லையா? Is it not a privilege to bless the king of Egypt? இது ஒரு சாக்கியம் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிற யாக்கோபின் தேவன் பெரியவர். எங்க வைத்திட்டாரு? எகிப்தின் ராஜாவை ஆசீர்வதிக்கும்படியாக உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. கடைசியில யாக்கோபுக்கு முடிவு எப்படி? விழுந்து இழுத்து எங்கேயோ தெருவில் விழுந்து கிடந்து தண்ணி அடிச்சு விழுந்து கிடந்து செத்து விட்டாரா? நோ. ஹல்லேலூயா. His death was so glorious.
ஒரு மகிமையான முடிவு யாக்கோவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 49ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். யாக்கோவுடைய மகன்கள் எல்லாரும் கோத்திர பிதாக்கள். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். 29 பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்களிடையே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிச்சுட்டு கடைசியாக என்னுடைய பிதாக்களுடைய கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய முடிவு ரொம்ப மகிமையா இருந்திருக்கு. யாருமே காணாத நேரத்தில் எங்க தாத்தா செத்து கிடந்தாரு, எங்க அப்பா செத்து கிடந்தாரு, அப்படி இல்லை. எங்க அப்பா எங்கேயோ காணாம போயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு, இழுத்துட்டு போயிட்டாரு. No. He was with his sons and grandchildren. Hallelujah. அவருடைய பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். கடைசியில் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பிள்ளைகளும் இருக்கிறார்கள். யோசேப்பின் கையிலே அவர் தலை சாய்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் பெரியவர். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். நான் எப்படி சாக போறணும், எனக்கு முடிவு எப்படி இருக்க போதோ, கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பேர பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வா, உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லணும், என்னை இன்ன இடத்துல இன்னாரால் அடக்கம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சிருக்கிற எவராவது ஒருத்தர் ரோட்டில் போனவரை கூப்பிட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க. சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரோட்டில் போகிறவரை கூப்பிட்டு அடக்கம் பண்ணிக்கிடுங்க. இல்லை உங்களை வழிநடத்தின ஊழியக்காரனை வச்சு ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணணும்னா சொல்லுங்க, எழுதி வச்சிருங்க. முறைப்படி ஆசீர்வாதத்தோடு அடக்கம் நடைபெறும். ஹல்லேலூயா. சாவு ஆராதனை இல்லை, முடிவை பற்றி சொல்ல வருகிறேன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.